சாய்பாபாவின் உதியே நோய் தீர்க்கும் மருந்தாகும். சாய்பாபாவின் உதியே அமிர்தத்திற்கு சமமானதாகும். புனித விபூதி உதியின் மகிமையை இந்த பதிவில் நாம் காண்போம். குஜராத்தில் உள்ள சித்தி லக்ஷ்மி என்கிறவர் சிறு வயதில் முதலே ஆட்டிசம் என்னும் நோயால் பாதிக்கப்பட்டு மிகவும் சிரமப்பட்டு வந்தார்கள். அவரின் தாய் மிகவும் ஷிரடி சாய்பாபாவின் மீது பக்தி உடையவராவார். வாரந்தோறும் தவறாமல் வியாழக்கிழமையில் ஷிரடி சாயின் ஆலயத்திற்கு சென்று அவரை மனமார பிரார்த்தனை செய்துவிட்டு வருவார். மேலும் சாய்பாபா சொன்ன விதிகளின்படி ஜீவகாருண்யம் என்பதை மிகவும் தீவிரமாக தன் வாழ்க்கையில் கடைபிடித்து வந்தார்கள். ஜீவகாருண்யம் என்பது எந்த உயிரையும் கொன்று அதன் மாமிசத்தை உண்ணக்கூடாது, எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது என்பதாகும். அதே போல ஜீவகாருண்யத்தில் தீவிரமாக இருந்து வாரந்தோறும் ஷிரடி சாயை மனமார பிரார்த்தனை செய்து வந்தார்கள். ஷிரடி சாயின் உதியை எடுத்து வந்து அவரின் பெண்ணுக்கு தினமும் கொடுத்து வந்தார்கள். தண்ணீரில் கலந்து அவரை குடிக்கச் செய்து வந்தார்கள். வருடங்கள் சென்றன. 2-3 வருடங்களிலேயே மிகவும் நல்ல மாற்றம் ஏற்பட்டது. மேலும் மற்ற குழந்தைகளைப் போல அவர் மிகவும் தெளிவான ஒரு முன்னேற்றத்தை அடைந்தார். மேலும் 2 வருடங்களில் அவர் முழுமையாக குணமடைந்தார். இந்த அனைத்து புகழும் ஷிரடி சாயிக்கே சேரும் என்று சித்தி லக்ஷ்மியின் தாயார் தெரிவித்தார். மேலும் அசாமில் வினோத்குமார் என்பவர் தனது கல்லூரி படிப்பு முதல் போதை வஸ்துக்கு அடிமையாகி இருந்தார். மது, கஞ்சா போன்ற பழக்கங்களுக்கு அடிமையாகி வாழ்க்கையில் முன்னேறாமல் இருந்தார். அவரின் தந்தை வருடந்தோறும் ஷிரடிக்கு சென்று வருபவர். மேலும் அவர் தீவிரமான ஷிரடி சாயின் பக்தராவார். அவர் தன் மகனுக்காக ஷிரடி சாய்பாபாவிடம் அழுது பலமுறை மன்றாடி பிரார்த்தனை செய்தார். அவரின் பிரார்த்தனையை கேட்ட ஷிரடி சாய்பாபா அவரது மகன் கொண்டுள்ள தீய பழக்கங்களை அவராகவே வெறுக்கும்படி செய்துவிட்டார். இதுபோல எண்ணற்ற மகிமைகளை ஷிரடி சாய்பாபா அவர்கள் செய்துள்ளார். அவர் பக்தர்களிடம் எதிர்பார்ப்பது ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது மட்டுமே ஆகும். அதை கடைபிடித்து ஷிரடி சாயின் அருளை பெற்று அனைவரும் பல்லாண்டு காலம் வளமுடன் வாழ்க வளமுடன்.